7ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் இருந்தால், லக்னங்கிறது எப்போதும் நல்லது தானே. 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் இந்த இடத்துல ரொம்ப சிறப்பு என்னென்னா, லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் கணவனுக்கும் மனைவிக்குள்ள ஒரு இணக்கமான உறவு முறைகள் இருக்கும். எது செய்தாலும் அவங்க வந்து பேசி தான் ஒருத்தர் பேசி கலந்து முடிவெடுத்து தான் வந்து பல விஷயங்களை செய்வாங்க. பல பேர் வந்து தனக்கான துணையை தானே தேர்வு செய்து கொள்வார்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பார்க்கணும். அதே போல் 1ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தாலும் அப்படி தான். அப்போ வந்து 2 பேருக்குள்ளே என்னென்ன தான் பிரச்சனைகள் வந்தால் கூட கடைசியாக பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து தனக்குள்ளே பேசி இணக்கமாக சமாதானம் ஆகிடுவாங்க. அதே போல் இவர்களுக்கு நண்பர்களும் அப்படி தான் இருப்பாங்க. எதையும் நண்பர்களோட மனம் விட்டு பேசுகிறது, நண்பர்கள் பல விஷயங்களில் இவங்கள்ட்ட மனம் விட்டு பேசுகிறது இப்படி இருக்கும். பொது வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேரை வந்து மேல் நோக்கி கொண்டு வர்றதுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கும் இவங்க வந்து நல்ல வகையில் உறுதுணையாக இருப்பாங்க. பொதுவாக 7ஆம் அதிபதி வந்து ஜென்ரலாக பார்க்குறது. இதுக்கப்புறம் நிறைய அதுக்கப்புறம் அது ஆட்சியாக உச்சமாக நீச்சமாக இதெல்லாம் தனி கட்டம் இருந்தால் கூட நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது பொதுவாக நல்லது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பாதகஸ்தானமாக இருந்தால், உபய லக்கணங்களாக இருந்தால் 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தது அது வந்து நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறதையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம அடுத்த விஷயங்களுக்கு போகிறோம்.